யோ guys, வெல்கம் பேக் டு குட்டி கேமிங் குயின் சேனல். நாங்கள் 4 பேர். ஆனால் எங்கள் யாருக்குமே பயம் என்னன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தவங்கள தவிர. அந்த ஒருத்தவங்க யாருன்னு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. ஃபுல்லாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக்கை போட்டு பாருங்கள். இப்போ நான் விளையாட போகிற கேம் என்னென்னா ஒரு ஹாபி கேம். இந்த கேம் எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் நிறைய ஹாபி கேம்ஸ் விளையாடிருக்கனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது. ஓகே, நான் உள்ள போறேன். யாராச்சும் வாங்க, டக்குனு வாங்க. இருங்க, பட்டன் அமைக்கல. இருங்க, பட்டன் நான் அமைக்கல. எங்க போனீங்க? அந்த பட்டன் அமுக்குங்க, நேரா கீழே வருது பாருங்க. இல்ல, எனக்கு அழுத்த முடியல. உங்களுக்கு நீங்க தான் அழுத்தணும். நான் அழுத்தணும்னா நான் மட்டும் தான் வருவேன். உங்களுக்கு வரணும்னு நீங்க தனியா அழுத்தணும். ஹாய், கீழே வந்து பாருங்க, இங்க மனுஷங்களை வச்சு சட்னி போட்டுட்டு இருக்கானுங்க. ஆத்தாடி, இதுக்கே பயந்து அப்புறா. இருங்க, எல்லாரும் வரட்டும். நான் அந்த பக்கம் வெயிட் பண்றேன்டா. டக்குன்னு வாடா. தேங்காய் சட்னி மாதிரி மனுஷ சட்னி ப்ரோ. பாருங்க, சர்வசாதாரணமா விளையாடுவேன். ஆஹா, சர்வசாதாரணமாக விளையாடுற லட்சணத்தை தான் பார்த்தேனே. ஒரு பட்டனை அரை மணி நேரமாக போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தீங்களே, அவங்களாம் செத்து போய் வந்து விழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பீஸை பாருங்க, உயிரோட அதுக்குள்ளே விழுந்து சட்னி ஆக போகுது. கீழே 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 பாருங்க. ஐயோயோ ஐயோயோ, கீழே உருட்டி. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உயிர். நாங்கள் மட்டும் என்ன 40 உயிரை வச்சுட்டு இருக்கோம். நான் பாருங்க, எடுத்த உடனே செத்துட்டேன். யாரா இந்த மாதிரி ப்ரோ? ரைட்ரா, ப்ரோன்னு சொல்லி கூட முடிக்கல, அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டாங்க. நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன் பாருங்க. எப்படி எப்படி இல்லை, புரியல எனக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் என்னடா அங்கே ஈஸியாக போய்ட்டுருக்கீங்க? பார்த்தீங்களா எப்படி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தோம்ல. என்ன இருட்டாயிடுச்சு. யார் ப்ரோ இவ? ஏய் யார்ரா நீ? வரான் ப்ரோ. டே, என்னதான்டா விரட்டுறான்? நீங்கள் என்னடா உங்களை விரட்டுற மாதிரி கதறிட்டு இருக்கீங்க? என்னை வந்து காப்பாற்றுங்கடா. இல்லாட்டி எப்படி தப்பிக்கலனாச்சும் சொல்லுங்கடா. டே, இதுக்குள்ள இந்த செஃப் என்ன வந்து விரட்டுறான்? நான் என்னடா பண்ணேன்? உன் பீஸா அப்படிங்க சாப்பிட்டனா, இல்லை உன் இட்லி அப்படிங்க சாப்பிட்டனா, இல்லை நான் உன் தோசை எப்படி சாப்பிட்டனா? அங்க எங்க போறீங்க? பீஸா பார்த்து ஃபாலோ பண்ணி வாங்க. ஓகே, அப்படியா? இந்த வழியா போட்டு எங்க போகுது? உங்க பேர் மட்டும் தெரியுது. இந்த பக்கம் தான கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஓடுனேன். இங்க தான் இருக்கா? இது தெரியாம இவ்வளவு நேரம் தவச்சிக்கிட்டு இருந்தேனே. எப்படி அந்த சைடு போறீங்களோ? நான் இந்த சைடு வரேன். எந்த சைடு? இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் தனியா ஏற முடியாதா? எந்த பைப்பு? நான் நின்றுருக்கேனே அந்த பைப்பா? ஈஸியா தான் போயிட்டு இருக்கேனே. அந்த பைப்பா? என்னது இது? ஐயோயோ, பெரிய வித்தகாரலங்க தான் இருப்பீங்க போல. பார்த்தேன். எப்படி? சிரிக்காதீங்க, சகிக்கல. உண்மையா சொல்லுங்க, இந்த கேம் நீங்க ஆல்ரெடி விளையாடிருக்கீங்க தானே? கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன், நீங்க மட்டும் ஈஸியா ஸ்மார்ட் ஒர்க் தானே வாழ்க்கைக்கு முக்கியம். ஆஹா, குட்டி ஸ்டோரி பாட்டை கேட்டுட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்களா? ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், செல்ஃப் மோட்டிவேஷன் அது நீ தானே. ஏய், இங்க நீ என்ன பண்ற மீசக்காரா? ஏய், இங்க பாருங்க, பக்கத்து டாய்லெட்ல இருந்து இந்த டாய்லெட்டுக்கு எத்தி பார்த்துட்டு இருக்கான். டேய், என்னடா இது? அடுத்த வழி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுக்குள்ள போலாமா? ஹே, இங்க வாங்களேன். இந்த இடம் பாருங்க, ஏதோ வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் உள்ள போய் பாருங்களேன். எல்லாம் வாங்க, இங்க வாங்க. இந்த இடம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ப்ரோ ஒரு நூல் இருக்கு, அதை போய் டச் பண்ணி பாருங்க. ஏன்னா அவர் மாட்டது நீங்க பாத்தீங்க. நான் கத்தல, அது அவர் கத்துனது. அந்த வாழைப்பழம் தான் என்னத்தை பார்த்து கத்துனாரு தெரியல. டச் பண்ணவா? இருங்க, என்ன இருக்குன்னு பாப்போம். ஐயோமா, என்னது இது? பாருங்க, மாட்டாம அந்த பக்கம் போறேன். அஜக், ஐயோ பயமா இருக்கே. ஆஹா, இப்போ பாருங்க, மேலே இருக்கிறத டச் பண்ணா கூட ஏதாச்சும் ஆகுமா என்ன? சரி, ஓகே, தாண்டி பார்ப்போம். ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன். அப்பாடா, என்னடா இது? இது எப்படி தாடுறது? இவ்வளோ பெருசாக இருக்கே. நம்ம 3 பேர் தான் இருக்கோம். இன்னொருத்தங்க என்ன? நீங்கள் அங்கேயே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கப்பா. எங்கடா இங்கே இருந்த ஆளை காணோம்? ஓ, அந்த செவுத்துல மாட்டிகிட்டு இருந்தவனே. அடுத்து அப்படி போகிறதுனே தெரிலையே. பேசாம ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். ஐயோயோ, ஏதோ பாதாள குழியில் வந்து மாட்டிட்டேன். இதுதான் வழி போல. இதுதான் வழி, வாங்க. இது எப்படி போறது? அட, நான் வந்த மாதிரியே வாடா. போயிட்டீங்களா? எங்க வந்தீங்க நீங்க? நான் வந்துட்டேன் கீழே. அப்படியே அந்த சிலந்து வேலை இருக்குல்ல, அது மேல குதிங்க ப்ரோ, சாக மாட்டீங்க. ஐயோ, இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. முள்ளா இருக்கு சைடெல்லாம். கரெக்டா இதுல போணும். அப்படி எப்படி நஞ்சுகிறா? இப்ப விடுறா பாப்போம். எப்படி போகக்கூடாதுன்னு கரெக்டாக காமிச்சிட்டே. நான் இப்போ எப்படி கரெக்டாக போகிறேன்னு மட்டும் பாருங்க. அதாடி, டேய், நான் ஏரில் பறந்துட்டு இருந்தேன்டா. கீழே தரையில் கால் வச்சா கூட நான் மிதிச்சிட்டேன்னு சொல்லலாம். நான் மிதிக்கவே இல்லைடா. அதை கண்டிப்பாக வேறு யாரோ தான் பண்ணியிருக்கீங்க.
எனக்கு என்னமோ அந்த ப்ளூ கலர் மண்டை வேலை தான் சந்தேகமா இருக்கு. அந்த அவனை அவன் நடவடிக்கை கொஞ்சம் நச்சிடுவான் பாருங்க. நச்சிடுறான் அவனை. என்னடா இது, அவனை சாவடிக்க சொன்னா நம்ம எல்லாரும் செத்துட்டு இருக்கோம். அவன் மட்டும் போயிட்டானா? அவனும் செத்துட்டானா? இப்ப பாருங்க நான் தாண்டி போறேன். ஹே, என்ன எல்லாரும் செத்துட்டே இருக்கீங்க? ஹே, நான் போகிறேன். நான் போகும்போது யாராச்சும் அழுத்துனீங்கன்னா கண்டிப்பாக லூஸ் மோஷன் போய் தான்டா சாவீங்க. தயவு செஞ்சு ஒருத்தனை போயிருங்களா. அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓ, மொத்த பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? இப்போ நான் போக போகிறேன். ஆச்சக் ஆச்சக். டே எவன்டா அவன்? வெட்டி கொன்றுவன்டா உங்களடே. ஆச்சக் ஆச்சக். இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டேன். ஓகே, இனி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்ட் 2 வேணுன்னா கேளுங்க. போயிட்டு வரட்டாமாமே ட்ரிங்.